நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையிலே நாங்கள் போன முறை அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த பில்லில் எந்த இடத்துலையுமே இந்த கொண்டு வரக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் அவங்க சொன்னது ப்ரோராட்டா பேசிஸில் எல்லாருக்கும் ஒரே சமமாக அதிகரிக்கப்படும், தமிழ்நாடுடைய பர்சன்டேஜ் எந்த காலகட்டத்திலும் மாறாது அப்படின்னாங்க. ஆனால் அந்த பில்லுக்குள்ள அதற்கான ஒரு அந்த வாய்மொழியாக ஹோம் மினிஸ்டர் அங்கே ஃப்ளோரில் அதை சொன்னாரே தவிர அது பில்லுக்குள்ளே இல்லை. அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தோம். இப்போ அடுத்த முறை பில் வரப்போகுதுன்னு பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் எங்களை அழைத்தோ எதிர்கட்சிகளை அழைத்தோ பேசியதாக எங்களுக்கு தகவல் இல்லை. ஒருவேளை ஒரு சில பேரிடம் பேசியிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரை அவர்கள் அழைத்து இந்த பில்லை நாங்கள் மாற்றி அமைத்து கொண்டு வருகிறோம் என்று எந்த தகவலும் கிடையாது. இந்த செஷனில் கொண்டு வரத்திற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதனால் இந்த சமயத்தில் பில்லும் இல்லை, பில்லோடைய வரைவு கூட ஒரு வரக்கூடிய பில்லு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. பில்லோட காப்பி சர்க்குலேட் பண்ணப்படலை. அப்படி இருக்கும் பொழுது பழைய பில்லுக்கும் இங்கே இப்போ புதுசாக வரும் என்று நாம் நினைக்கக்கூடிய பில்லுக்கும் என்ன பெரிய மாற்றம் இருக்க முடியும்? இதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு யார் அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், யார் இவர்களை இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள், அதை தாண்டி ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு அரசாங்கம் கட்சி தலைமைக்குத்தான் கடிதம் எழுத வேண்டும். ஆனால் சீஃப் செக்ரட்டரி இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு கடிதத்தை அனுப்புகிறார். அப்போ சீஃப் செக்ரட்டரி யாருக்கு பணியாற்றுகிறார்? அரசாங்கத்திற்கா, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கா, இல்லைன்னா ஒரு இயக்கத்திற்கா? டிவிகேவுடைய ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரி போல ஒவ்வொரு எம்பிக்கும் கடிதம் எழுதி எங்களை அழைப்பது என்பது அதுவே முறையில்லாத ஒன்று. எங்களுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்த போது கட்சியோட தலைவர்களுக்கு தான் கடிதம் எழுதினாங்க. யார் அனுப்புறதுன்னு கட்சி தலைமை முடிவு செய்ய வேண்டும். அதனால் எம்பிஸ்க்கு தனியாக நீங்கள் கடிதம் எழுதுவது என்பதே முறையில்லாத ஒன்று. அதனால் எந்த தேவையும் இல்லாத நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், மேகதாது பிரச்சனை மிக மோசமான ஒரு இதில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழலில், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் திசை திருப்பக்கூடிய ஒரே வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திசை திருப்புவதற்காக இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது.